Hi dear students, welcome to Biobotany. Today topic parts of the leaf. Three main parts of a typical leaf or leaf base: petiole, lamina. Leaf base, petiole, lamina. Hypopodium, mesopodium, epipodium. ஓகேவா? ஸோ இது இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸு. இதுதான் த்ரீ பார்ட்ஸ் ஆஃப் லீஃப். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்மளுடைய லீஃப்னுடைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருந்தோம். ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ், செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ், தென் கேரக்டர் ஃபியூச்சர்ஸ் அதை பார்த்துருந்தோம். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் லீஃப்லுடைய பார்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு. த்ரீ இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் என்னென்னா த்ரீ தான். ஒன் லீஃப் பேஸு, அதுக்கடுத்தது பெட்டோயில், அதுக்கடுத்தது லாமினா. ஸோ ஃபஸ்ட் ஒன் லீஃப் பேஸ், hypopodium. The part of the leaf attached to the node of the stem is called a leaf base. லீஃப் வந்து எந்த இடத்துலேருந்து அட்டாச் ஆகிருக்கு, எந்த இடத்துல அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னா ஸ்டெம்மில் அட்டாச் ஆகிருக்கும். அப்போ அந்த ஸ்டெம்மு அந்த இடத்துல அந்த ஸ்டெம்மில் பர்டிகுலர் ஏரியா எங்கே அப்படின்னா நோடு கணுப்பகுதியில் தான் அட்டாச் ஆகிருக்கும். அப்போ அந்த அட்டாச் ஆகிற அந்த பிளேஸ்க்கு பேர் தான் என்னது லீஃப் பேஸ். ஓகேவா? யூஸ்வலி இட் ப்ரொடெக்ட் க்ரோவிங் பட்ஸ் அட் இட்ஸ் ஆக்சில். ஓகேவா? ஸோ இப்போ அது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு லீஃப் வந்து பட்டு மாதிரி வந்து இருக்கும். அது வந்து ஆக்சிலில் க்ரோ ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் லீஃபாக வந்து டெவலப் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் லீஃப் பேஸ். இப்போ இந்த லீஃப் பேஸ்லேயே சில வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ பல்வினஸ். இன் லெக்யூம்ஸ் லீஃப் பேஸ் பிகம் ப்ராட், திக் அண்டு ஸ்வெல்லன் விச் இஸ் நோன் அஸ் பல்வினஸ். ஓகேவா? காமனாக இருக்கக்கூடிய லீஃப் பேஸ் எல்லாமே ஒரு அந்த அட்டாச் ஆகிருக்கிறது தான். அதில் ஒரு சில பிளான்ட், அது ஸ்பெஷலாக லெக்யூம் பிளான்ட்ஸ். ஓகேவா? லெக்யூம் பிளான்ட்ஸ்னால் என்னது ஸ்ப்ளிட் ஓப்பன். ஓகேவா? ரெண்டும் வெடிக்கக்கூடிய பிளான்ட் தான் அது லெக்யூம். நம்ம 10th படிச்சிருப்போம் டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸை. ஸோ அப்போ அந்த லெக்யூம் பிளான்ட்ஸில் அதனுடைய லீஃப் பேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ப்ராடாக இருக்கும், இல்லை திக்காக இருக்கலாம், இல்லை ஸ்வெல்லனாக இருக்கலாம். அது வந்து பர்டிகுலராக அந்த லீஃப் பேஸ் அந்த பார்ட்டு மட்டும்தான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த லீஃப் பேஸ் அப்படின்றது இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய பார்ட்டு மட்டும் கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்துருக்கலாம் அந்த இப்போ லேப். ஓகேவா? அது எது அப்படின்னா அவரையினுடைய லீஃப். ஓகேவா? அவரை லீஃபு, அதுக்கப்புறம் நம்ம ஒரு சில வாகை மரத்தினுடைய லீஃபு, கிளைட்டோரியா அண்ட் கேசியா, எரித்ரினா, பியூட்டியா. ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாமே என்னது அப்படின்னா அந்த பல்வினஸ் லீஃப். அது என்னென்னா அந்த பர்டிகுலர் அந்த எந்த இடத்துல அந்த காம்பு இலை காம்பு வந்து அந்த தண்டில், அதாவது ஸ்டெம்மில் வந்து அட்டாச் ஆகிருக்கோ அந்த பர்டிகுலர் ஏரியாவில் என்ன பண்ணிருக்குன்னா ரொம்ப திக்னஸ் இருக்கும். மற்ற அந்த லீஃப் பேஸ், அந்த லீஃபுக்கு அந்த லேமினாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளேஸ் எல்லாமே காமனாக தான் இருக்கும். பட் ஆனால் அந்த இலை காம்பும் அதனுடைய நுனி பகுதி மட்டும் என்ன பண்ணியிருக்குன்னா தடித்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அதுதான் அது பல்வினஸ் சொல்கிறோம். எக்ஸாம்பிள் லேப் ஒரு அவரைக்காய் ஞாபகம் வச்சுங்க. அதனுடைய லீஃபு அவரைக்காய் கிடையாது, அவரைக்காயினுடைய லீஃபு. அதுக்கடுத்தது ஷெத்திங் லீஃப் பேஸ். In many monocot families such as Ericaceae, Musaceae, Gingiberaceae and Poaceae, the leaf base extends to the sheath or clasp part or hole of the internodes. ஓகேவா? ஸோ இப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து எப்படி இந்த ஃபார் எக்ஸாம்பிள் அரிகேசி அப்படின்னா என்னது கோகோனட்டு, பாமு. ஸோ இப்போ அதனுடைய பேஸ் எல்லாமே அந்த ஷீப் பேஸ் சொல்லுவோம். ஓகேவா? ஷீத்திங் லீஃப் பேஸ். ஸோ இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ இது வந்து பனானா லீஃபு. ஓகேவா? இல்லை வந்து இந்த ஐகேசி ஃபார் எக்ஸாம்பிள் ராயல் பாம் அதனுடைய லீஃபு. ஸோ இப்போ இந்த இடத்துல ப்ராடாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல லீஃப் பேஸு ப்ராடாக இருக்குது. அப்போ அது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா அந்த ஸ்டெம்மை பேஸ் பண்ணியிருக்கும். ஓகேவா? அதை ஒட்டி இருக்கும். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஷெத்திங் லீஃப் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Such leaf base also leave a permanent scar on the stem when they are fall. ஓகேவா? எக்ஸாம்பிள் Ericaceae. ஓகேவா? ஒரு பாக்கு மரம் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த பாக்கு மரத்து மட்டை இருக்குது சொல்லுவாங்களே, அது மாதிரி பட்டையாக இருக்கும். அந்த இடத்துலேருந்து அந்த அந்த லீஃப் வந்து ஃபால் டவுன் ஆன பிறகு அந்த இடத்துல என்ன இருக்கும் ஸ்கேஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ கோகோனட்டாக இருக்கலாம், இல்லை வந்து பாம் ட்ரீயாக இருக்கலாம். அது எல்லாமே அந்த லீஃப் பேஸ் தான். அப்போ அந்த ஷெத்தில் லீஃப் பேஸ் வேணி இருக்கும்போது ஸோ அது வந்து கீழே உதிரும் போது அதனுடைய ஸ்கேஸ் வந்து அதில் இருக்கும். அதே மாதிரி நம்ம பனானா ஃப்ளாஸில் பார்க்கலாம். ஸோ அந்த போட் ஷேப்பில் இருக்கக்கூடியது கீழே விழுந்தாலும் அதுக்கு வந்து மேலே வந்து அதனுடைய ஸ்கேர் வந்து இருக்கும், ஒரு தழும்பு மாதிரி இருக்கும். அரிகேசிய பிளான்ட்டில் மெயினாக இருக்கும். அதான் ஷெத்திங் லீஃப் பேஸ். ஸோ இப்போ இதுதான் லீஃப் பேஸ். பல்வினஸாக இருக்கலாம், இல்லை ஷெத்திங் லீஃப் பேஸாக இருக்கலாம், நார்மலாக லீஃப் பேஸ் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து செகண்ட் மெயின் பார்ட் என்ன அப்படின்னா பெட்டோயல். ஸோ ஸ்டைப் ஆர் மிசோபோடியம். ஸோ பெட்டோயல் அப்படின்னா
இட் இஸ் த பிரிட்ஜஸ் பிட்வீன் லீஃப் அண்ட் ஸ்டெம்மு. ஓகேவா, லீஃபுக்கும் ஸ்டெம்முக்கும் நடுவில் இருக்க இலை காம்பு சொல்கிறோம்ல, அதுதான் அது பெட்டோயல். ஓகேவா, ஸோ அதான் லீஃப் உடைய பெட்டோயல், இலை காம்பு தான் லீஃப் பெட்டோயல். அப்போ எதுக்கு என்ன பிரிட்ஜஸ் எது வந்து இடைப்பாலமாக இருக்குது அப்படின்னா லீஃபுக்கும் ஸ்டெம்முக்கும் நடுவில். ஸ்டெம் இருக்குது அப்படின்னா லீஃப் இருக்குது அப்படின்னா அதுக்கு நடுவில் ஒரு காம்பு இருக்கிறதா அந்த பெட்டோயல் சொல்லுவோம். லீஃப் ஸ்டாக் சொல்லலாம். ஓகே, பெட்டோயல் ஆர் லீஃப் ஸ்டாக் இஸ் ஏ சிலிண்ட்ரிக்கல் ஆர் சப் சிலிண்ட்ரிக்கல் ஆர் ஃப்ளாட்டன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ லீஃப் விச் ஜாயின் த லேமினா வித் அ ஸ்டெம்மு. ஓகேவா, ஸோ வந்து ப்ராட் போர்ஷன் தான் சொல்லுவோம், லேமினா சொல்லுவோம். அப்போ அந்த லேமினாவும் இந்த ஸ்டெம்முடைய பேஸையும் இணைக்கக்கூடிய பகுதி தான் அது பெட்டோயல். ஸோ அப்போ அந்த பெட்டோயல் எப்படி இருக்கலாம் அப்படின்னா எப்படி சிலிண்ட்ரிக்கலாக இருக்கலாம், உருளை ஷேப்பில் இருக்கலாம், சப் சிலிண்ட்ரிக்கல் பாதி அளவுக்கு இருக்கலாம், இல்லை தட்டையாகவும் இருக்கலாம், ஃப்ளாட்டன் ஸ்ட்ரக்சராக இருக்கலாம். இது எல்லாமே எதையெல்லாம் லேமினா வித் ஸ்டெம்மு, லேமினாவையும் ஸ்டெம்மையும் வந்து இணைக்கக்கூடிய பகுதி தான் இந்த பெட்டோயல். ஓகேவா, எ லீஃப் வித் பெட்டோயல் இஸ் செட் டு பி பெட்டோயலேட். எக்ஸாம்பிள் ஃபைகஸ், ஐபிஸ்கஸ், மேஞ்சிஃபெரா, பிசிடியம். ஓகேவா, சிடியம் இது எல்லாமே சிடியம் அப்படின்றது கோவா, அது மாதிரி மேஞ்சிஃபெரா இண்டிகா. மேஞ்சிஃபெரா அப்படின்றது ஸோ மேங்கோ. ஓகேவா, அதுக்கு அடுத்தது ஹைபிஸ்கஸ்ஸு, அதுக்கு அடுத்தது ஃபைகஸ். இதனுடைய லீஃப் எல்லாமே பெட்டோயலேட் தான், காம்பு இருக்கக்கூடியது. அப்போ அந்த காம்பு இல்லாமல் இருந்தது அப்படின்னா லீவ்ஸ் that do not possess petioles is said to be sessile. Example calotropes, chlorosia. ஓகேவா, கேலோட்ரோப்ஸ்னால் எருக்கம் செடி பார்த்துருக்கலாம். அதனுடைய லீஃப் என்னென்னா இருக்கும், எதில் இருக்கும், அதனுடைய அந்த ஸ்டெம்லேயே இருக்கும், அப்படியே ஸ்டெம்மை சுற்றியே இருக்கும். பட் அதில் என்ன இருக்காது, பெட்டோயல் இருக்காது, லீஃப் பேஸ் இருக்காது. லீஃப் பேஸ் இருக்கும், பெட்டோயல் இருக்காது. அதுக்கு பெட்டோயல் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இது என்ன சொல்கிறோம், இப்போ லேமினா இருக்கும், பெட்டோயல் இல்லாமல் இருக்கிறது தான் செசைல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட் லீஃப் வந்து பெட்டோயலேட்டு, சம் பிளான்ட்ஸ் லீஃப் ஆர் செசைல். ஓகேவா, அதுக்கு என்ன இருக்குன்னா காம்பு இருக்காத அப்படியே வந்து அதோட மெயின் பிரான்ச்சஸ் கூட என்ன பண்ணியிருக்கோம், ஒட்டி இருக்கும். ஸோ அதான் வந்து பெட்டோயல் அப்படி சொல்லுவோம். ஓகேவா, எக்ஸாம்பிள் கெலோட்ரோப்ஸ், எருக்கஞ்செடி இதோடையது கெலோட்ரோப்ஸ் அப்படி சொல்கிறோம். ஓகேவா, ஸோ அது வந்து அதை பேஸ் பண்ணி தான் அதில் இருக்குது, அது வந்து செசைல் சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி வந்து இலை காம்பு இல்லாமல் அந்த இலை வந்து அந்த ஸ்டெம்மோட ஒட்டி இருக்குது அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம் நம்ம அப்படின்னா செசைல் பிளான்ட்டு. ஓகேவா, செசைல். அது இருந்தது, காம்பு இருந்தது அப்படின்னா, இலைக்கு காம்பு இருந்தது அப்படின்னா பெட்டோயலேட்டு காம்பு. ஓகேவா, ஸோ பெட்டோயலேட் அப்படின்றது ஸ்டாக்கு, அது பிரிட்ஜஸ் பிட்வீன் லீஃப் லேமினாவுக்கும் ஸ்டெம்முக்கும், லீஃபுக்கும் ஸ்டெம்முக்கும் நடுவில் பிரிட்ஜஸாக இருக்கிறதா இந்த பெட்டோயல். ஓகே, தேர்ட் ஒன் மெயின் பார்ட்ஸ் என்னதுன்னா லேமினா, லீஃப் பிளேட். The expanded flat green portion of the leaf is the blade or lamina. ஓகேவா, ரொம்ப அந்த பறந்து விரிந்த பகுதி தான் என்ன சொல்கிறோம், லேமினா. அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா லேமினா, அது லீஃப் பிளேட் சொல்கிறோம். ஓகேவா, இட் இஸ் a seat of photosynthesis, gases exchanges, transpiration and most of the metabolic reaction of the plant. மெயினாக இப்போ அந்த லேமினா தான் வந்து எதுக்கு இன்வால்வ் ஆகுது பாருங்கள், மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸுக்கு எல்லாமே அந்த லேமினா தான் இன்வால்வ் ஆகும். ஸோ அப்போ அந்த லேமினா இன்வால்வ் ஆகும்போது எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்னது அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு இன்வால்வ் ஆகுது அந்த லேமினா. தென் கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா, ஸோ இப்போ வந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும், அதே மாதிரி ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணக்கூடியது. ஸோ இப்போ அந்த ஃபோட்டோசிந்தசிஸில் ஃபுட்டு ப்ரிப்பேர் ஆகக்கூடியது. தென் டிரான்ஸ்பிரேஷன்ஸ், எக்ஸஸ் வாட்டர் வந்து வாட்டர் எவாப்ரேட்டாக வந்து வெளியில் அனுப்பக்கூடியது. ஓகேவா, ஸோ இப்போ இது எல்லா ப்ராசஸ், எல்லா அனதர் மெட்டபாலிக் ப்ராசஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே எங்கே நடக்கும் அப்படின்னா லீஃப்னுடைய லேமினாவில் தான். ஓகேவா, மெயினாக வந்து பெட்டோயிலையும் கிடையாது, லீஃப் பேஸ்லையும் கிடையாது. ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் கேரிட் அவுட் பை லேமினா. ஸோ இது இம்பார்ட்டன்ட் போர்ஷன் ஆஃப் த லீஃப். த லேமினா இஸ் ட்ரான்ஸ்வர்ஸ் பை த மிட்ரிப் ஃப்ரம் விச் அவர் ரைஸ். அது மிட்ரிப் வெயின் சொல்லுவோம்ல. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காமனாக ஒரு லீஃப் இருக்குது அப்படின்னா அந்த லீஃபில் சென்டரில் ஒரு வெயின் இருக்கும், அதுதான் அது மிட்ரிப் வெயின். ஸோ அதுலேருந்து நிறைய நியூமரஸ் லேட்ரல் வெயின்ஸ் அண்ட் தின் வெயின்லெட்ஸ். ஓகேவா, ஸோ அதுலேருந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும், அந்த பிரான்ச்சஸ்லேருந்து ஸ்மால் வெயின்ஸ் இருக்கும், அது வெயின்லெட்ஸ் அப்படி சொல்கிறோம். ஓகேவா, வெயின்லெட்ஸ் அப்படின்றோம். அப்போ சின்னதாக இருக்கிறதா என்ன சொல்லுவோம், இப்போ நம்ம லீஃப்லெட் சொல்கிறோம். இப்போ நார்மலாக லீஃப் இல்லாமல் லீஃப்லெட் சொல்லணும். ஏன் அப்படின்னா லீஃப் அப்படின்னா ஒரு காமனாக இருக்கக்கூடிய போர்ஷன் சொல்லுவோம். அதுவே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீம் இருக்கிறது டோட்டலாக நான் லீஃப் சொல்லுவோம், அந்த நீமில் தனித்தனியாக வந்து பேராக இருக்கும். அப்போ அதை என்னென்னு சொல்லணும் அப்படின்னா லீஃப் லெட்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதே மாதிரி நிறைய வெயின்ஸ் இருக்குது, வெயின்லெட்ஸ் இருக்குது. மிட்ரிப் வெயின் ஒரு சென்டரில் ஒரு வெயின், அதில் நிறைய பிரான்ச்சஸ்ஸு, அந்த பிரான்ச்சஸில் ஸ்மால் வெயின்ஸ் எல்லாமே இருக்குது, அதுக்கு பேர் தான் அது வெயின்லெட் சொல்கிறோம். த லேமினா ஷோஸ் கிரேட் வேரியேஷன்ஸ் இன் இட்ஸ் ஷேப்பு, மார்ஜின், சர்ஃபேஸ், டெக்ஸ்சர், கலர், வெனேஷன் அண்டு இன்சிஷன். ஓகேவா, ஸோ மெயினாக இது என்னென்ன இம்பார்ட்டன்ஸாக இருக்குது இன்வால்வ் ஆகுது அப்படின்னா
வேரியேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா அது அந்தந்த லீஃபுக்கும் ஒரு ஷேப் இருக்கும் ஓகேவா. ஸோ ஒரு லீஃபுக்கும் ஒரு ஷேப்பு, அதுக்கு அடுத்தது அதனுடைய மார்ஜின், அதனுடைய விளிம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்னது சர்ஃபேஸ், அதனுடைய பரப்பளவு எவ்வளோ இருக்குது என்னன்னு பார்க்கலாம். அதனுடைய தன்மை டெக்ஸ்சர் அப்படின்னா அதனுடைய தன்மை, அதுக்கு அடுத்து அதனுடைய கலர்ஸ் ஓகேவா. ஸோ இப்போ வந்து கலர் எல்லோ கலர், க்ரீன் கலர், வயலட் கலர், எல்லா கலர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ கலர் பார்க்கலாம். அதுக்கடுத்தது வந்து வெனேஷன் அப்படின்னா அதனுடைய வெயின்ஸ் ஓகேவா, எப்படி வந்து அமைஞ்சிருக்கு, பேரலல் வெயினாக இருக்கா, ரெட்டிகுலேட் வெயினாக இருக்கா அப்படின்றத அந்த வெனேஷன் சொல்லுவோம். அதுக்கடுத்தது என்னென்னா இன்சிஷன். அந்த இன்சிஷன் அப்படின்னா அது எப்படி இப்போ அது பிளவு, அது எப்படி டிவைட் ஆகிருக்கு ஓகேவா, பிளவு விட்டுருக்கு அப்படின்னு பார்க்குறோம் ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டேபியோக்கா மரவள்ளி கிழங்குடைய லீஃப் எப்படி இருக்கும், நிறைய அப்படியே ஃபோல்டடாக இருக்கும் ஓகேவா. ஸோ அது மாதிரி ஆமணக்கினுடைய லீஃபும் ஃபோல்டடாக இருக்கும். இப்போ ஜாக் ஃப்ரூட் லீஃப்னால் ஒரு லீஃபாக இருக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரி வந்து இன்சிஷன் வந்து எப்படி வந்து விளிம்பு வந்து இருக்குது அப்படின்றது, எப்படி அதனுடைய டிவிஷன்ஸ் இருக்குது அப்படின்றத இன்சிஷன். ஸோ இப்போ இது எல்லாமே லீஃப் லேமினா ஓகேவா, லீஃப் பிளேட் ஆர் லேமினா. ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் போர்ஷன் ஆஃப் த லீஃப் அப்படின்றது லேமினா. ஸோ இப்போ இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் 3 பார்ட்ஸ் ஆஃப் லீஃபு. அதுக்கு அடுத்தது ஸ்டிப்லஸ். In most of the dicotyledonous plants, the leaf base bears 1 or 2 lateral appendages called as stibulus. ஸோ இப்போ இந்த ஸ்டிபுலஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, இதை வந்து டைகோட்டிலன் பிளான்ட் லீஃப் மெயினாக வந்து மோஸ்ட் ஆஃப் த டைகோட்டிலடன் பிளான்ட்டில் லீஃப் பேஸ் இருக்குது. அப்போ அந்த லீஃப் பேஸுக்கு பக்கத்தில் ஸ்மாலாக ஒரு ஸ்மால் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் 1 or 2 ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இப்போ நம்ம நிறைய ஹைபிஸ்கஸில் பார்க்கலாம். ஹைபிஸ்கஸ் வீட்டில் இருந்ததுன்னா எடுத்து பாருங்கள். ஸோ அப்போ வந்து அந்த ஹைபிஸ்கஸ் லீஃப் வந்து அந்த ஸ்டெம்மிலேருந்து வளரும் போது அப்போ அந்த இடத்துல ஒரு ஸ்மால் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் பேர் தான் அது ஸ்டிபுலஸ். லீவ்ஸ் வித் ஸ்டிபுலஸ் ஆர் கால்டு ஸ்டிபுலேட்ஸ் ஓகேவா. இப்போ பெட்டோலேட் அப்படின்னு சொல்ல மாதிரி இது என்னது ஸ்டிபுலேட்ஸ் இருந்ததுன்னா ஸ்டிபுலேட் சொல்கிறோம். வித்தவுட் ஸ்டிபுல்ஸ் ஆர் கால்டு எக்ஸ்டிபுலேட் ஆர் எஸ்டிபுலேட் ஓகேவா. எக்ஸ்டிபுலேட் ஆர் எஸ்டிபுலேட் இது என்ன சொல்கிறோன்னா, இல்லை அந்த இடத்துல வந்து அந்த ஸ்மால் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லை அப்படின்னா எக்ஸ்டிபுலேட் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா. இந்த ஸ்டிபுல்ஸ் ஆர் காமன்லி ஃபவுண்ட் இன் டைகோட்டிலடன் ஓகேவா. ஸோ எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னா டைகோட்டிலடன் பிளான்ட்ஸ் ஓகேவா. டைகோட்டிலடன் அப்படின்னா டூ காட்டிலிடன்ஸ் அப்படின்னா இருவித்தலை தாவரம் அப்படி சொல்லுவோம். ஸோ இப்போ அந்த மாதிரி பிளான்ட்டில் தான் இருக்குது இந்த ஸ்டிபுலேட்ஸ் இருக்குது. இன் சம் கிராஸ் அப்படின்னா என்னது மோனோகாட்ஸ். இன் அடிஷ்னல் அவுட்க்ரோத் இஸ் ப்ரெசன்ட் பிட்வீன் லீஃப் பேஸ் அண்ட் லேமினா ஓகேவா. ஸோ லீஃப் பேஸுக்கும் லேமினாவுக்கும் பக்கத்து நடுவில் அடிஷ்னலாக ஒரு சில லீஃப் பேஸ் மாதிரி அந்த இது மாதிரி வளரும் மோனோகாட்டிலிடனில். ஸோ அது நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் லிக்யூல் ஓகேவா. லேமினாவுக்கும் லீஃப் பேஸுக்கும் நடுவில் வளரக்கூடிய அந்த மோனோகாட்டிலன் பிளான்ட்ஸில் அடிஷ்னல் க்ரோத்துக்கு பேர் என்னது லிக்யூல் ஓகேவா. சம்டைம் ஸ்மால் ஸ்டிபுலஸ் ஓகேவா. ஸ்மால் ஸ்டிபுல் லைக் அவுட்க்ரோத் ஆர் ஃபவுண்ட் அட் த பேஸ் ஆஃப் லீஃப்லெட்ஸ் ஆர் ஆஃப் ஏ காம்பவுண்ட் லீஃப் ஓகேவா. ஒரு சின்னதாக ஸ்மால் ஸ்டிபுலஸ் வந்து அவுட் க்ரோத் ஆகிருக்கும் அதனுடைய பேஸ் ஆஃப் த லீஃப்லெட்ஸில். சின்ன லீஃபுக்கும் பக்கத்தில் அதனுடைய பேஸில் சின்னதாக ஒரு வளரை மாதிரி வளர்ந்துருக்கும் ஓகேவா. ஸோ அதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா காம்பவுண்ட் லீஃப். தே ஆர் கால்டு ஸ்டிபிள்ஸ் ஓகேவா. அதுக்கடுத்து மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்டிபிள் டு ப்ரொடெக்ட் த லீஃப் இன் பட் கண்டிஷன் ஓகேவா. அது ஏன் அந்த இடத்துல வந்து ஒரு முள் மாதிரி ஒரு சின்ன ஹேர் மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் த பட் கண்டிஷன்ஸ் ஆஃப் லீஃப் வந்து பட் கண்டிஷனில் இருக்கும்போது பாதுகாக்கிறதுக்கு இந்த ஸ்டிபுலஸ் வந்து ஒர்க் ஆகுது ஓகேவா. ஸோ இப்போ இதுதான் வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஓகேவா. ஸோ லீஃப்னுடைய மெயின் பார்ட்ஸ் என்ன அப்படின்னா அந்த ஸ்டிபுலஸ் கொடுத்துருவாங்க பாருங்கள். ஸோ கிளாரிட்டி இல்லை. ஸோ இருந்தாலும் அந்த ஸ்டிபுல்ஸ் அப்படின்றது ஸோ அந்த லீஃப் பேஸில் ஒரு ஸ்மால் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஓகேவா. இப்போ மெயினாக நீங்கள் வீட்டில் இருந்தாலும் பக்கத்து வீட்டில் இருந்தாலும் செம்பருத்தி ஒடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெம் இருக்கும். அந்த ஸ்டெம்மில் லீஃப் வந்து ரைஸ் ஆகிருக்கும். அந்த நோடு ரீஜனில் தான் லீஃப் ரைஸ் ஆகிருக்கும். அந்த லீஃப் ரைஸ் ஆகிற அந்த பிளேஸில் 2 ஸ்மால் அப்பண்டேஜஸ் இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ இதுதான் ஸ்டிபுலஸ் அப்படி சொல்கிறோம். அப்போ இருக்கிற பிளான்ட் அந்த ஸ்டிபுலஸ் இருக்குன்னா மோஸ்ட்லி டைகாட்டிலம் பிளான்ட்டில் தான் அது ஸ்டிபுலேட் பிளான்ட் அப்படி சொல்கிறோம். இல்லை அப்படின்னா எக்ஸ்டிபுலேட்னு சொல்கிறோம் ஆர் எஸ்டிபுலேட்னு சொல்கிறோம் ஓகேவா. அதில் மோனோகாட்டிலிடனில் லீஃப் பேஸுக்கும் லேமினாவுக்கும் நடுவில் ஸ்மால் அவுட் க்ரோத் இருக்கும். அதுக்கு பேர் என்னது லிக்யூல். அதுக்கடுத்து சம் ஸ்மால் ஸ்டிபுல் அவுட் க்ரோத் ஃபவுண்ட் இன் த பேஸ் ஆஃப் த லீஃப்லெட்ஸ் ஆஃப் ஏ காம்பவுண்ட் லீஃப் ஓகேவா. நிறைய லீஃப் இருக்கும் காம்பவுண்ட் லீஃப் சொல்லுவோம்ல. இப்போ அது வந்து இப்போ ஒரு காம்பவுண்ட் லீஃப்னா ஒரு பஞ்சாக ஒரு லீஃப் தான், பட் அதில் பஞ்சாக நிறைய லீஃப்லெட்ஸ் இருக்கும். அதை காம்பவுண்ட் லீஃப் சொல்லுவோம். அதில் வந்து அதனுடைய பேஸ்லேயும் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்டிபுல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா ப்ரொடெக்ட் ஓகேவா. ப்ரொடெக்ட் த லீஃப் இன் த பட்ஸ் கண்டிஷன்ஸ். இதுதான் அதனுடைய மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஓகே. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் 1. ஸோ இப்போ இதை படித்து எழுதி காட்டுங்க ஓகேவா. ஸோ லீஃப் உடைய
பாட்ஸ் பார்த்துருக்கோம் ஓகேவா. லீஃப் பேஸு, அடுத்து லேமினா ஓகேவா. லீஃப் பேஸ் ஆர் லீஃப் பிளேட் ஆர் பெட்டோயல் ஓகேவா. அதுக்கு அடுத்தது ஸ்டிபிள்ஸ். ஸோ இப்போ அந்த ஸ்மால் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் சொல்கிறோம்ல, அது பேர் தான் ஸ்டிபுலேட்ஸ். இருந்துன்னா ஸ்டிபுலேட், இல்லைனா எக்ஸ் ஸ்டிபுலேட் அப்படி சொல்லுவோம். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் வெனேஷன் அதனுடைய வெயினுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்றத எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம். ஓகே.